எலியாஸ் ப்ரோ இருக்கீங்களா? எதனா ஒரு பேர் எடுத்துங்க. சேம் அவர் மார்க் பண்ணார்ல. நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் ப்ரோ. அது கரெக்டானு பார்க்கலாமா? அது நீங்க வந்து இது பண்றீங்க. ஃபுல்லா வந்து டெலீட் பண்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஷேர் சரி. பண்ணுங்க. ஏஐடிஎஸ்க்கு இருக்கு ப்ரோ. ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டா இருக்கு? டவுன் ட்ரெண்டா இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்டா இருக்கா? ஓகே. மார்க் பண்ணுங்க. மந்த்லி இருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர். ஹை எது? மந்த்லி ஹை ப்ரோ. மந்த்லி ஹையா? ஷிஃப்ட் புடிச்சுங்க ப்ரோ. லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வரும். ஓகேவா? ஓகே. ஷிஃப்ட் புடிச்சு ட்ராக் பண்ணுங்க. ஓகே. இப்போ மேஜர் மார்க் பண்றீங்களா? மேஜர் ஃபிளிப், ஹை மார்க் பண்ணி இதுல மைனர் செக்ஷன் மார்க் பண்ணுங்க. இது உள்ளே மார்க் பண்ணுமா இல்ல இங்க எண்ட்ல கரண்டா ரன் ஆயின இருக்குல அந்த இடத்துல மார்க் பண்ணாவே ஓகே தான். ஓகே. இப்போ இந்த மந்த்லி லோனா இதுவா? இந்த வீக் கீழ தானே? ஆஹா. மந்த்லி லோனா இது வந்து ஓகே. அதுதான் வந்து லோ. ஓகே ஓகே. ஓகேவா? இதுல அடுத்தது வந்து கரண்டா மைனர் வந்து வீக்லி ஃபிளிப். ஓகே. இது வந்து வீக்ல மேஜரா இருக்குமா? ஆமா. ஹை மார்க் பண்ணுங்க. இங்க வீக்லி ஹை. ஓகே சூப்பர். வீக்லி போங்க. இதுல மைனர் செக்ஷன் மார்க் பண்ணுங்க. இப்ப கரண்டா போறதே பண்ணாம ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இம்பல்ஸ் எதுன்னு சொல்லுங்க எனக்கு. வீக்லி இம்பல்ஸ் எதுன்னு சொல்லுங்க. எங்க ஹை இருக்கோ அந்த ஹைல இருந்து லோ வரையும் ஃபுல்லா வந்து இம்பல்ஸ் தான். எலிப்ஸ்ல இருந்து கீழே இருக்குல்ல, இன்னும் கீழே இது ஃபுல்லாவே வந்து ஒரு இம்பல்ஸா. இதுக்குள்ளதான் நீங்க வந்து மைனர் செக்ஷன் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இதுக்குள்ளதானே வந்து மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ. அதுக்குள்ளதானே பார்க்கணும். மார்க் பண்ணுங்க. பார்த்து போடுங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குன்னா வந்து பார்த்து போட்டு மார்க் பண்ணுங்க. ஏன்னா வீக் ஃபிளிப் இருக்குல்ல, அது மேல வந்து எழுதிருக்கீங்கல்ல, டைப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு மேல ஒரு லோ இருக்கு பாருங்க. அதுதானே வந்து பெரிய ஸ்விங்கா இருக்கு. அடுத்த டைம் ஃப்ரேம் போகும்போது அதுதானே மேஜரா இருக்கலாம் மேக்ஸிமம். எல்லாத்துக்கும் வந்து ரீடேஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்களே. அப்ப அதுதானே மார்க் பண்ணணும். ரொம்ப யோசிக்க கூடாது. யோசிச்சோன்னா வந்து மார்க்கெட்டே போயிடுவாங்க. நீங்க என்ட்ரி எடுக்கிறது. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம இப்ப டெய்லி ஃபிளிப் தான ப்ரோ பார்க்கணும். ஆமா. இப்போ வந்து நம்ம டெய்லி ஸ்ட்ரக்சருக்கு தான் மார்க் பண்றோம். வீக்லில மைனர். இதுவா ப்ரோ? அது கிடையாது. இப்போ என்ன சொன்னா உங்களுக்கு ட்ரெண்டா வந்து இருக்கு. ஓகேவா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. அப்ப என்ன பண்ணணும்? லோ பிரேக் பண்ணாதானே வந்து மார்க் பண்ணணும் நீங்க. ஃபிளிப்னு எங்க பிரேக் ஆயிருக்குன்னு பாருங்க. அங்கதானே நானும் சொன்னேன் இது முன்னாடி. ஆமா. ஓகே. ஃபிளிப் மார்க் பண்ணீங்க. அப்ப ஹை எது? சரி ஓகே. ஹை மார்க் பண்ணிட்டீங்களா? ஹைய வந்து இந்த சைடு தான் நீங்க ட்ராக் பண்ணணும். ஏன்னா இங்கதானே வந்து பிரேக் பண்றாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ டெய்லி போங்க. டெய்லி போகும்போது நம்ம மேஜரா இருக்கா இல்லையா வந்து வேற என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாரு. நம்ம வந்து வீக்ல ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணோமா டெய்லி. அது கீழே வந்து டெய்லி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது எங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. மைனர் ஃபிளிப் பிஎஸ் வந்திருக்கா? ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ வந்து லோ எது வந்திருக்கும்? அதுவா வந்திருக்குமா? அப்போ அது ஒரு மேஜர் லோல டெய்லியோட மேஜர் லோ வந்து பிரேக் பண்ணா என்ன ஆகும்? டெய்லியோட மேஜர் லோவை பிரேக் பண்ணா என்ன நம்ம மார்க் பண்ணுவோம்? நார்மலா வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது லோ பிரேக் பண்ணா என்னன்னு மார்க் பண்ணுவோம்? ஃபிளிப்னு மார்க் பண்ணுவோமா? அவ்வளவுதான், சிம்பிள். அது வந்து டெய்லி ஃபிளிப். ஏன்னா டெய்லியோட லோ தானே அது. இது எல்லாமே வந்து ஒரு இன்ட் மாரி தான். சும்மா வந்து ஓகே இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே இது ஒரு வந்து ஒரு மேஜர் லோ. அப்ப அந்த மேஜர் லோ வந்து பிரேக் பண்ணா அது ஒரு மேஜர் ஃபிளிப்பா வந்து மாறும்.
இந்த இன்ட் எல்லாமே நீங்க வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே மறக்க கூடாது எதுவுமே. ஓகே இங்க ஃபிளிப் ஆயிருக்கா? ஆ அப்ப ஹை எது? இந்த அங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஐ பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிருக்கா? மார்க் பண்ணுங்க. ஹைய பிரேக் பண்ணா என்னன்னு மார்க் பண்ணுவோம்? பிஎஸ் பிஓஎஸ்ஆ? ஆ பிஎஸ் ஆயிடுச்சா அங்க? ஆ ஓகே. இப்போ அதோட இம்பல்ஸ் எது? டெய்லி இம்பல்ஸ். ஒரு இல்ல bro. கரண்டா இருக்க இம்பல்ஸ் எது? இல்ல மார்க்கெட் அப் அண்ட் போயிருக்காங்கல்ல. ஆமா அந்த இம்பல்ஸ் எதுன்னு சொல்லுங்க. இந்த bro. ஹை எது? அல்டிமேட்டா ஹை. மார்க்கெட் எங்க இருக்காங்க? நீங்க எங்க மார்க் இப்ப பண்றீங்க? இப்ப இங்க இருக்காங்க bro. அது வரையும் ஹைல, லோ டு ஹை வரையும் நீங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே bro. இதுல இருந்து ம் இது வரைக்கும் ஓகேவா? இப்போ எதுக்காக இங்க பிஓஎஸ் ஆயிருக்கு? இந்த இம்பல்ஸ்க்கு அந்த இம்பல்ஸ்னா ரீடேஸ் போல. சோ செக் பண்ணுங்க. என்ன நடந்திருக்கு? இப்ப வந்து 50 to 60 சொல்லுங்க. டேப் பண்ணிட்டு கீழே வரான் bro திருப்பியும். 50 to 60 பிரேக் பண்ணிட்டானா இல்ல பிரேக் டேப் பண்ணிட்டு கீழ பண்ணிட்டான். வரானா? இல்ல பாரு இல்ல பிரேக் பண்ணிட்டான் ப்ரோ. பிரேக் பிரேக் பண்ணிட்டு மேல பண்ணாங்களா? அப்ப நெக்ஸ்ட் எங்க போகணும்? எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும் bro. எக்ஸ்ட்ரீம் ஆகி போணுமா? ஓகே, ஆமா ரிமூவ் பண்ணிங்க. இதுல மைனர் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பாருங்க. மேஜர் மார்க் பண்ணிட்டீங்க. ஓகே, மைனர் மார்க் பண்ணுங்க. இங்க லாஸ்ட் இங்க ஒரு flip இருக்கு. பாருங்க, ஃபிளிப் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு bro. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிளிப் நடந்திருக்கா? flip நடந்து ஃபிளிப் இப்படியே நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஃபிளிப் நடந்திருக்குல்ல. ப்ரீவியஸ் இங்க ப்ரோ ஹை இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணீங்களா? சேம் ஹை தான். அந்த ஹைய வந்து அதுல இருந்து இது வரைக்கும் அங்கிருந்து அது பக்கத்துல இருக்கிறது நீத்தணும். ஓகேவா? ஃபிளிப் நடந்திருக்கா? நெக்ஸ்ட் அந்த லோ என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த டைம் ஃப்ரேம்ல பாக்கும்போது தெரியல, ஸ்வீப் தான் பண்ணிருக்காங்க. பட் ஆனா வந்து 4 ஹவர்ல பாக்கும்போது பிரேக் ஆயிருக்குமா? ஆமா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்திருக்குமா? ஆமா கரெக்டா? அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு டெய்லி ஹை கிடைச்சிருக்குமா? டெய்லி ஹைய பிரேக் பண்ணா என்னன்னு மார்க் பண்ணுவோம்? பிஓஎஸ். டெய்லி பிஓஎஸ்ஆ? ஆமா ஃபிளிப் ட்ரெண்ட் கண்டினியூ வராங்கல. ஆமா ப்ரோ. மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. இப்ப இது ஸ்லிப், இது ஸ்லிப்போட லோ, இது ஸ்வீப் பண்ணா இது அங்க பிரேக் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து 4 ஹவர் வாங்க, உங்களுக்கு தெரியும். 4 ஹவர்ல என்ன நடந்திருக்கு? க்ளோஸ் வச்சிருக்காங்களா? க்ளோஸ். அப்போ டெய்லியோட ஹை கிடைச்சிருக்குமா? ஆமா க்ளோஸ் வச்சா இது வந்து டெய்லி ஹை. கரெக்ட்டா? எது கரெக்டா பாருங்க. லோனுக்கு மேல ஒரு ஹை இருக்குல்ல, அதுதானே ஹை எடுத்து. சொல்லு. ஆமா ஆமா ஆமா. இது பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து டெய்லி ஹை. எஸ். அப்ப அந்த ஹைய பிரேக் பண்ணா லோ கிடைச்சிரும். ஹைய பிரேக் பண்ணா என்னன்னு மார்க் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பிஓஎஸ் ஃபிளிப்னு மார்க் பண்ணனும். ஓகேவா? ஏனா வந்து ஓகே ஓகே. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. மார்க் பண்ணுங்க, அப்படியே மார்க் பண்ணுங்க. இது டெய்லி வந்து டெய்லி ஃபிளிப் தான ப்ரோ? அப்ப டெய்லி லோ இது. டெய்லி லோ இது. இது நம்மளுக்கு வந்து அங்கேயே மார்க் பண்ணிரலாமா டெய்லிலே? ஆமா. என்ன பண்ணிருக்காங்க இங்க? லோ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டேன். லோ பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணிருக்காங்க. அப்ப என்னன்னு மார்க் பண்ணுவீங்க? சாரி ஃபிளிப் ப்ரோ. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்னன்னு நம்ம மார்க் பண்ணுவோம்? பிஓஎஸ். பிஓஎஸ்ஆ? மார்க் பண்ணுங்க. ட்ராக் பண்ணுங்க, அப்படியே ஃபுல்லா ட்ராக் பண்ணிட்டு மார்க் பண்ணுங்க. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா? எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க? ஒரு இம்பல்ஸ் ரீடேஸ் கொடுக்காம வந்து போனாங்களா? அங்க இருந்து செக் பண்ணுவோமா? ஜூம் அவுட் பண்ணு. இது கிடையாது, கீழே கீழே. அங்க இருந்து தானே செக் பண்ணணும்.
செக் பண்ணுங்க. ப்ரோ இந்த இப்ப இங்க வரதுக்காக அங்க வரலாமா? ஆ. ஓகே, ரிமூவ் பண்றேங்க. ஓகே, இதுல வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. இப்போ கரண்டா இப்ப அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கா? ப்ரோ இதுல 4 ஹவர் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணுங்க. இது அதோட லோ இது. எஸ், கரெக்ட். இப்ப என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு வந்து ஹையும் கிடைச்சிருக்கு, லோவும் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு முன்னாடியே கிடைச்சிச்சு, கரெக்டா? இதுல 4 ஹவர் ஹை இல்ல ப்ரோ, இந்த அது வந்து டெய்லி ஹை. ஓகேவா? டெய்லி ஹையும் கிடைச்சிச்சு, லோவும் கிடைச்சிருக்கு. ஆமா, என்ன பண்ணுவீங்க? போடுங்க. ஓகே, சூப்பர். 3 days சரியா மார்க் பண்ணுங்க. 15 minutes போலாமா? போலாம் ப்ரோ. ஜூம் அவுட் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? டவுன் ட்ரெண்டா வந்திருக்கா? டவுன் ட்ரெண்டா வந்திருக்கு. ஓகே, அத லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. இந்த இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது லோ தானே பிரேக் பண்ணனும். லோ பிரேக் பண்ணாதானே ஃபிளிப் மார்க் பண்ணுவோம். என்ன ஆச்சு? சரி சரி சரி, இந்த இருக்கு ப்ரோ. மேஜரா பாருங்க. அது எல்லாமே அது கரெக்ட் தான். பட் ஆனா வந்து அது உள்ளுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர். ஓகேவா? மேஜரா பாக்கணும்னு சொன்னா இதெல்லாம் வந்து 15 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு வந்து 4 ஹவருக்கு லோவும் கிடைச்சிச்சு, ஹையும் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இத மார்க் பண்ணா, அதுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணிப்போம். இது வந்து 15 மினிட்ஸோட தான் ப்ரோ. இது 15 மினிட்ஸோட. எஸ் எஸ். இதோட ஹை இங்க இருக்கு. அதோட ஹை அதுவா? எங்க இருந்து மேல போறாங்கன்னு தெரியுதுங்க உங்களுக்கு? 4 ஹவரோட ரீடேஸ் ஏரியாவா? செக் பண்ணுங்க, ரீடேஸ் செக் பண்ணுங்க. 4 ஹவர் லோ டு ஹை செக் பண்ணுங்க. 4 ஹவரோட லோ டு ஹை செக் பண்றீங்களா? கரெக்டா எங்க இருந்து போறாங்க? 50 to 60 இருந்து போறாங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? 15 மினிட்ஸ்ல ஹையை பிரேக் பண்ணிருக்காங்க, இல்ல ஸ்வீப் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க பாருங்க. 4 ஹவர்ல ட்ரேட் எடுக்க போறோம்னா என்ன டைம் ஃப்ரேம்ல ஃபிளிப் பியூஸ் நடக்கணும்? அதோட மைனர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸா? அப்ப ஹை எது? 15 மினிட்ஸ் ஹை. இது வந்து கரெக்ட்டா சொல்லுங்க. அதுவா? சரி. ஃபிளிப் பண்ணுவீங்க, அப்ப ஹை. எஸ். மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணா நம்ம வந்து பை பண்ணலாம்? டிராக் பண்ணுங்க, ஃபுல்லா டிராக் பண்ணுங்க. ஓகே, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன நடந்தா பை பண்ணலாம்? அது அந்த இதுதான் ப்ரோ எனக்கு போக மாட்டேங்குது. இப்போ இங்க வந்து ஃபிளிப் பியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த இம்பல்ஸ்க்கு ரீடேஸ் வந்ததுன்னா, ரீடேஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷேர் பண்ணாரு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வந்துச்சு. ஆமா, ரீடேஸ் வந்த அப்புறம் என்ன பண்ணணும்? செக் பண்ணுங்க. இந்த இம்பல்ஸ்க்கு ரீடேஸ் என்ன நடந்தா நான் பை பண்ணலாம். ரீடெஸ்ட் வேற ஒரு பப்டன்ல இருக்கு. இங்க ஒரு ஃபிளிப் பியூஸ் நடந்தா பை பண்ணலாம். பை பண்ணலாமா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் எதனா இருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் இல்ல ப்ரோ. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இது வந்து இங்க இருந்து பை போலாம், இல்ல இதை உடைச்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பை போவாங்க. எஸ். இங்க உள்ள ஃபிளிப் பியூஸ்ங்கிறது வந்து இதுல இருந்து மைனர் டைம் ஃப்ரேம்ல பாக்கணுமா, இல்ல இது 15 மினிட்ஸ்லயே 15 மினிட்ஸ்லயே தெரிஞ்சதுன்னா 15 மினிட்ஸ்லயே பாருங்க. 15 மினிட்ஸ்ல மைனர் ஸ்ட்ரக்சர் தெரியலனா 5 மினிட்ஸ்ல போய் பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அதாவது இப்போ தெரிஞ்சதுன்னா அது பிரேக் ஆவற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகேவா? அப்படி தெரியாது இப்போ வந்து சோயனா வந்து 1 மினிட் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ வைக்குது, வச்சுட்டு இங்க பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் வைக்குது அப்படின்னா, இப்போ நம்ம பை பண்றது வந்து இந்த கடைசியா கிடைச்ச இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் அங்க கேண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அங்க இருந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிளிப் பியூஸ் வச்சு மட்டும் போக மாட்டோம்ல, அடிஷனல் கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல.
ஆமா. என்னென்ன கன்ஃபர்மேஷன் பாப்போம் சொல்லுங்க. ஆர்டர் பிளாக் இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே. வேற என்ன பாப்போம்? கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜோனுக்கு வரணும். ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். ஃபிளிப் பியூஎஸ் பார்ப்போம். ஃபிளிப் பியூஎஸ் பாக்குறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சப்ளை டிமாண்ட் இருக்கு. எல்லாமே இருக்குல்ல. ட்ரெண்ட் லைன் இருக்கு. இது கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஆமா. இப்போ இது அப்ட்ரெண்டா இருக்கு. 3 or 4 கன்ஃபர்மேஷன் வந்தாதான் நம்ம போணும். ஓகேவா? ஓகே. இப்போ இது அப்ட்ரெண்டா இருக்கனால இங்க இது ஒரு ஃபிளிப் எடுத்துக்கலாமா? இது ஒரு ஃபிளிப். டவுன் ட்ரெண்டா இருக்கு. டெம்பரரியா டவுன் ட்ரெண்டா வந்து ஓகே சொல்லுவீங்க. ஓகே. ஆமா. டவுன் ட்ரெண்டா வராங்க. எஸ். அந்த ஹை பிரைஸ் அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் இதை எடுத்து சொல்லுங்க. இது ஒரு கிளிப். இது ஓகே. இது ஹை ப்ரோ. ஓகே. ஆனா இந்த ஹை இப்ப பிரேக் பண்ணிட்டாங்க. இன்னும் பிரேக் பண்ணல. ஸ்வீப் பண்ண கேண்டில் வந்து பிரேக் பண்ணனும்னு சொல்லிருக்கேன்ல. அப்படி பிரேக் வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட்டா இருக்கும். ஓகேவா? பிஓஎஸ் இந்த கேண்டில் பிரேக் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. அது நீங்க வந்து லைன் போட்டு பாத்தீங்கன்னா வந்து அப்படி தெரியும். பட் ஆனா அந்த கிரீன் கலர் கேண்டில் இருக்கா? அந்த கேனரோட பிக் இருக்குல்ல, அத பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். பிரேக் செக்ஷன் ஆயிருக்கும். பட் ஆனா வந்து அது எதுக்காக ஆயிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஏதாவது மைனர் செக்ஷனுக்கு ரீடேஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, வேற யாரனா டவுட்ஸ் எதனா இருக்கா? கிளியர் பண்றேன் ப்ரோ. நான் நேத்து 2 ட்ரேட் காட்டிருந்தேன்ல ப்ரோ, லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அந்த ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு இப்போ மேல டிபி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. டிபி ஹிட் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ. கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ். அதான் நேத்து சொன்னீங்க ப்ரோ, ரீடெஸ்ட்மென்ட் எடுத்துக்கணும் ட்ரேட் எடுக்கும்போது. ஆமா. ஹைவே பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அந்த மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்னு உங்களுக்கு தெரிஞ்சதுல? தெரிஞ்சதான் வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேவா? பாருங்க ப்ரோ, இது கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ் இங்க அடிச்சிட்டு மேல போயிடுச்சு. இதுலயும் கீழே டிராவல் பண்ணிட்டு அது வர முடியும். கன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்குல்ல, புரியுது? அது வரையும் வெயிட் பண்ணணும். நம்ம அது வரலன்னா என்ன பண்ணணும்? விட்டுடணும். வந்த அப்புறம் ஓகேவா? அப்போ வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒரு கேண்டில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வருது, இல்ல பீரிஷ் என்கல்ஃபிங் வருது, அந்த மாதிரி வந்து போயிட்டீங்கன்னா அடி வாங்க. அது எந்த இடத்துல வரணும்னு இருக்குல்ல, புரியுங்களா? அந்த மாதிரி தான் ஒரு கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல வருதோ வந்து என்ட்ரி எடுக்கணும். மத்த இடத்துல கண்டிப்பா அடி வாங்குவீங்க. சொல்லுங்க. என்ன செஷன் எடுக்கலாம் ப்ரோ? இல்ல அந்தந்த பேர் தான் ப்ரோ. இப்போ ஏயுடின்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து எல்லா செஷனும் எடுப்பேன் நானு. அந்த டைம் தான் எல்லா செஷனும் வந்து. இப்போ நான் வந்து இப்ப ஏவிடியில என்ட்ரி எடுக்கிறேன்னா காலையில நல்லா வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஈவினிங் வந்தா என்ன ஆகும்? யூஎஸ்டி இருக்கா? யூஎஸ் செஷன் வந்தது இல்ல, அப்ப என்ன அவ்வளவுதான். எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி இது ஆகுது இல்ல. புரியுதுங்களா? வந்து நல்லா இருக்கும். அது வரையும் அரைச்சிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரெகுலரா வந்து அந்த ஓவர்லாப் சிஸ்டம் இருக்குல்ல ப்ரோ, 6:30 to 9:30 அந்த டைமிங் தான் ப்ரோ ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து ஜிபியூஎஸ்டி ட்ரேட் எடுக்கிறோம்னா ஏயுடி இது யூரோஎஸ்டி வந்து அதே ட்ரேட் ரெண்டுலயும் ஒரே டைம்ல ட்ரேட் எடுக்கலாமா ப்ரோ? இப்ப சிமிலரா தான் ஆக்ட் ஆகுது. இதுல என்னன்னா வந்து ஏயுடி வச்சுங்க, இல்லைன்னா வந்து ஜிபிபி வச்சுங்க, இல்லைன்னா யூ எடுத்துங்க. இதெல்லாமே யூஎஸ்டி சேர்ந்து வருதா? ஆமா ப்ரோ. இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி என்எஸ்டி யூஎஸ்டியும் சேம். இந்த 4 வச்சுக்கோங்க. 4மே வந்து பை காமிக்குதுன்னா பை காமிக்கும், செல்லுனா செல்லு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வந்து 4த்தையும் என்ட்ரி எடுத்துட்டீங்க வச்சுங்க, ஆப்போசிட்டா போய் பேர் எதனா 1 இல்ல 2 சூஸ் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நான் சூஸ் பண்ணி வச்சிருந்த எல்லாமே அந்த பேரால தான் போகுது. நான் ஒரு 5 பேர் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். சரி இதுலயே ட்ரேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதுலயே பழகத்தை வச்சோம் ப்ரோ. ஜிபிஎஸ்டி, ஏயுடிஎஸ்டி, யூரோஎஸ்டி இது எல்லாமே சேமா இருக்கும். ஓகே. பைனா பை காமிக்கும். ஒரே மாதிரி ஆக்ட் ஆகுது இல்ல. ஓகே. புரியல. யூஎஸ்டி கேட் இதே மாதிரி இருக்குமா ப்ரோ? இல்ல அது வேற மாதிரி இருக்குமா? இல்ல அதெல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும். யூஎஸ்டி, ஜேபிஐ, கேட், சிஹெச்எஃப் எல்லாம் வேற மாதிரி தான். ஓகேவா? இந்த மூணுமே சிமிலரா இருக்கும். ஏயுடிஎஸ்டி, ஜிபிஎஸ்டி, யூரோஎஸ்டி. ஓகே ப்ரோ.
ஓகேவா? ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா வந்து சேம் அதே ஹோம்வொர்க் தான். எல்லாரும் பண்ணி குரூப்ல ஷேர் பண்றேங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே சார். தேங்க்யூ ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஒரே ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்றோம் ப்ரோ. ம் இப்போ பார்த்ததுலயே ஒரு ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஸோ இப்போ இந்த கிரிக்கெட் ஒன்று எடுத்துறேன். இப்போ இங்க ஒரு கிரிக்கெட் நடந்திருக்கு ப்ரோ. இது 15 மினிட்ஸ்ல இது மைனரா இருக்கு. இது வந்து ரொம்ப மைனரா இருக்கனால இது என்ன 5 மினிட்ஸா இருக்குமா? இப்போ இந்த ஆமா, கேண்டலுக்கு இப்போ ஒரு வந்து வச்சு 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர்னு வச்சுங்க. அதுக்குள்ள ஆ வந்து 5 மினிட்ஸ் நம்ம மார்க் பண்ணோமா, அதுக்குள்ள 5 ஆமா. மினிட்ஸ்க்குள்ள இருக்கிறது எல்லாமே 1 மினிட்டா இருக்கும்ல. இது ரொம்ப கம்மியா இருக்கும். இது இப்போ இது ஆமா. ஃபிஃப்ட், இது லோ, இது ஹைன்னு எடுத்துக்கிட்டா ம் இப்போ ஃபுட்டு போட்டுட்டு அது 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டா எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு இந்த ஹை லோ எக்ஸ்ட்ரீம் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்படியே பை ஆகுது இப்போ அப்படியே. அவ்வளவுதான். அந்த ஹை வரையும் டார்கெட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ஹை சிம்பிள்ஸ்க்கு 50 to 60 பிரேக் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். பிரேக் ஆயிட்டாங்களா ஹை வரையும் டார்கெட் பண்ணலாம். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டானே ரீடேஸ் வராங்க. அகைன் இன்னொன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா? ஆமா. ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து இங்க வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் அந்த மாதிரி பேட்டர்ன்ல கிடைக்குது. ஆனா இது வந்து இங்க போயிடுச்சு ஆல்ரெடி. அது 50 போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடே எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த கேண்டலுக்கு ரீடேஸ் வராங்களான்னு பாருங்க. என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேண்டல் வந்து கவர் பண்ணது வந்திருக்காங்களா கீழே, என்டர் ஆயிருக்கலாம்ல. இங்க என்டர் ஆயிருந்தா சிம்பிள். சரி ஓகேவா? ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே.